கடகடன்னு குடுகுடுன்னு டென்ஷனே இல்லாத மண்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். நைட்டே கவுண்டர் டாப் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டதுனால மார்னிங் வந்தோடனே சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கந்த சஷ்டி கவசம் யூடியூப்பில் ஆன் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக நம்மளோட டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் மண்டே மார்னிங் டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போது 3வது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோட இன்பிட்வீனில் வரும், மறக்காமல் பாருங்கள். அப்படியே பாலை காய்ச்சிட்டு நமக்கு ஒரு டம்ளர் காஃபியை போட்டுட்டா தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காஃபி குடிச்சிட்டேவும் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு டோரெல்லாம் வெளியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். நான் மோஸ்ட்லி 90% டைம் வந்து சாப்பாடு வடிக்க தான் செய்வேன். அதனால் 3 செம்பு தண்ணி ஊற்றி உல வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பாடு வடிப்பீங்களா, இல்லை குக்கரில் வைப்பீங்களா, இல்லை எப்படி சமைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அரிசி உள்ளே போட்டுட்டு இது கூட உப்பு போட்டுடலாம். அடுத்து இன்றைக்கி பருப்பு தான். 3வது ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னென்னா, மண்டே மார்னிங்க்கு வந்து க்ராசரி நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்களோ, ஆல்ரெடி நீங்கள் சண்டேவே வாங்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளான் போட்டுக்கோங்க. நான் எப்போவும் மண்டே ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் 10 o'clock மேலே தான் க்ராசரி வாங்க போவேன். அதனால் மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து எப்போவுமே வீட்டில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு மினிமமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுற லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும். இன்றைக்கி தம்பிக்கு அது மாதிரி ஸ்கூலுக்கு பருப்பு ரைஸும் பொட்டேட்டோவும் தான் வச்சுருந்தேன். நீங்கள் மண்டே மார்னிங் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நான் இதுவரையும் சொல்லியிருக்கேன் 3 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சமாக பொமக்ரானேட் வச்சுட்டு 2 பேரிக்காய் என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்துச்சு. இன்றைக்கும் நீ என்னை சாப்பிட்லேன்னா இனிமேல் என்னை வாங்கவே வாங்காதன்ற மாதிரி. அதனால் ஒரு 1/2 பேரிக்காய் எடுத்து தம்பிக்கு வச்சுட்டு மீதி 1/2 நான் சாப்பிட்டுட்டு இன்னொரு பழம் அவருக்கு வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை கொடுத்துருந்தேன். எந்த டென்ஷனும் இல்லாமல் மண்டே லன்ச் பேக் பேக் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் அவங்க வந்து தம்பியை கிளப்பிடுவாங்க. நான் போய்ட்டு டைரியில் சைன் பண்ணி லன்ச் பேக் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. பை பாய்.